ஹாய் மக்கள்ஸ், நான் இன்னைக்கு எங்க கூட ஒர்க் பண்ற மேல் நர்சஸ்ல கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்து காமிக்கிறேன். அவங்க எதனால இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணாங்கன்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் அசோக் கிட்ட போவோம். சொல்லுடா, நீ எதனால நர்சிங் சூஸ் பண்ண? நான் மெடிசன் கிடைக்காதனால நர்சிங் சூஸ் பண்ணேன். அப்போ உனக்கு நர்சிங் பிடிக்கலையாடா? படிக்கும் போது பிடிக்கல, பட் இப்போ ஒர்க் பண்ணும்போது பிடிச்சிருக்கு. வெரி குட். ஆனா இப்ப ஹாப்பியா சந்தோஷமா தான் பண்றால. ஓகே, வெரி குட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு மேல் நர்ஸ்கிட்ட போவோம். டாம் பிரதர்கிட்ட போவோம். டாம் பிரதர், ഹായ് ബ്രദർ, എന്തിനാ നഴ്സിംഗ് ചൂസ് ചെയ്തത് നിങ്ങൾ? ആക്ച്വലി ഫീമെയിൽസ് ആണ് നഴ്സിംഗ് സൈഡിലുള്ളത്. പക്ഷേ മെയിൽസ് വന്നാൽ എങ്ങനെ ഉണ്ടാവും? അങ്ങനെ പേഷ്യൻറ്റിനെ കെയർ കൊടുക്കാനും ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് നഴ്സിംഗ് പഠിക്കാനും അങ്ങനെയാണ് നഴ്സിംഗ് ഞാൻ ചൂസ് ചെയ്തത്. ആക്ച്വലി ആരും മെയിൽസ് അധികം ചൂസ് ചെയ്യാറില്ലല്ലോ. നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമാണോ ഈ പ്രൊഫഷൻ? നിങ്ങൾ തന്നെയാണോ ചൂസ് ചെയ്തത്? അതെ, ഞാൻ തന്നെയാണ് നഴ്സിംഗ് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാണ് ചൂஸ் ചെയ്തது. പക്ഷേ ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ அந்த படிக்கிற டைமில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, கேன் ஐ ஆஸ்க் யூ, நர்சிங்கில் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்க? நான் எம்எஸ்சி நர்சிங் தான் முடிச்சிருக்கேன். நர்சிங்கில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி முடிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும்னு இருந்துச்சு. அதனால நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் நர்சிங்கில். ஓகே, ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். மக்களே, இவங்க ஆக்சுவலி இங்கே எங்கள் டயாலிசிஸ் யூனிட்டில் எங்கள் எஜுகேட்டராக இருக்கிறாங்க. நர்சிங் சைடில் ஆக்சுவலி எஸ்எஸ் ஸ்டாஃபாக இப்போ எஜுகேட்டராக இருக்கிறாங்க. ஓகே, வாங்க அடுத்த ஸ்டாஃப் டாபிக் கேட்போம். நம்ம நெக்ஸ்ட் சேஷு பிரதர், இவர் ஃப்ரம் ஆந்திரா. ஓகே, இவர்கிட்ட கேட்போம் இவர் எதனால நர்சிங் செலக்ட் பண்ணாங்கன்னு. ஓகே, டெல் சேஷு பிரதர், ஒய் யூ செலக்ட் நர்சிంగ్? నేను ఫస్ట్ స్టెథోస్కోప్ కోసం నర్సింగ్ చేశాను. స్టెథోస్కోప్ ఇస్తారని సెలెక్ట్ చేసుకున్నాను, కానీ స్టెథోస్కోప్ ఇవ్వలేదు. ఇక్కడ క్లీనింగ్ పర్పస్ కోసం మిషన్ క్లీనింగ్ ఇవన్నీ చేస్తున్నాను. அவர்கிட்ட நம்ம சீரியஸா கேட்டா அவர் காமெடியா பதில் சொல்றாரு. புரிஞ்சிச்சா மக்கள்? அவர் ஃபர்ஸ்ட்ல ஸ்டெதோஸ்கோப் போடுறதுக்காக ஆசைப்பட்டு நர்சிங் செலக்ட் பண்ணாரு. ஆனா இப்போ மிஷினை தொடக்க விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. வாங்க நம்ம அடுத்து பிரஜு கிட்ட போவோம். പ്രജു, നീ എന്തിനാടാ നഴ്സിംഗ് ചൂസ് ചെയ്തത്? എനിക്ക് മറ്റുള്ളവരെ സെർവ് ചെയ്യുന്നത് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. അങ്ങനെ എൻ്റെ കൊച്ചുനാളിൽ കുറേ ഹോസ്പിറ്റലിൽ നിൽക്കാനുള്ള അവസരം ഉണ്ടായിട്ടുണ്ട്. എൻ്റെ ബ്രദേഴ്സും അങ്ങനെ കുറച്ച് പേർക്ക് വയ്യാതൊക്കെ വന്ന്, അപ്പോൾ അങ്ങനെ അവിടെ കണ്ട് അവിടെയുള്ള നഴ്സുമാരുടെ കെയറും ഒക്കെ കണ്ടിട്ട് അങ്ങനെ മറ്റുള്ളവരെ ശുശ്രൂഷിക്കണമെന്നൊരാശ തോന്നി. അങ്ങനെയാണ് ഞാൻ നഴ്സിംഗ് തിരഞ്ഞെടുത്തത്. ഞാനതിൽ സംതൃപ്തനാണ്. வா, வெரி குட். புரிஞ்சிச்சா மக்களே? அவங்க அவன் சின்ன வயசுல இருந்து அவன் அவங்க பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் சிக்காகி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துருக்கான். அப்போ நர்சஸ் எல்லாம் நல்லா கேர் கொடுத்ததை பார்த்து அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்குது, நம்மளும் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அதனால அவன் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறான். பார்த்தீங்களா? அதேமாரி நிறைய மேல் நர்சஸ் எங்கள் கூட இருக்கிறாங்க. நர்சிங் ஒன்லி கேர்ள்ஸுக்கு இல்லை மக்களே, ஈவன் பாய்ஸ்க்கும் இது ரொம்ப நல்ல ப்ரொஃபஷன் தான். நீங்கள் தைரியமாக செலக்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.